நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. திலகா திலகா டீ கொண்டு வா. டீ டீன்னு கத்திட்டே இருந்தீங்களா? இந்தாங்க டீ. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சக்கரையே இல்ல. திலகா திலகா சக்கரை எடுத்துட்டு வா. திலகா கத்திட்டே இருக்க என்ன பண்ற? வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் பதட்டப்படாமல் இருக்க விருச்சகாசனம். சக்கரை தாங்க அந்த பச்சை டப்பால இருக்க எடுத்து போட்டுக்கோங்க போங்க. டேய் என்னடா வித்த காட்டிட்டு இருக்கிற? யோகாசனப்பா மன அமைதி தந்து உடலை வலிமையாக வைக்கும். அடச்சி இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்புடா. என்ன உங்களுக்கு நான் யோகாசனம் பண்ணக்கூடாது அதானே? யோகாசனா தானே பண்ணிடுவோம். குனிஞ்சு நிமிந்து கூட்டி பெருக்குனா கூர்மாசன உத்கட்டாசன. உடம்பு தூக்கி இடுப்புல வச்சு நடந்தா தாராசன பாஸ்வ பங்கி. அடிச்சு தவச்சு முறுக்கி புழிஞ்சா அர்த்த உத்தராசனா. திலகா திலகா இன்னும் எந்திரிக்கலையா? சீக்கிரம் எந்திரி. ஒரு நல்ல டீ ஒன்று போட்டு எடுத்துட்டு வா. ஷோ டெய்லி இவர் பண்ற கொடுமை கேட்க யாருமே இல்லையா? நான் இருக்கேன் திலகா. கவலைப்படாத திலகா, உனக்காக நான் இங்கேயே தான் இருக்க போறேன். வா இபி ஆஃபீஸ் போய் கரண்ட் கட்டிட்டு வந்துடலாம். அத்தை கரண்ட் பில் கட்டுறதுக்கு நம்ம இபி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அதை டைரக்ட் பே ஃபார் ஆப் மூலியமா நம்ம வீட்ல இருந்தே கட்டலாமே. எப்படிடா? அத்தை டைரக்ட் பே ஃபார் ஆப் மூலியமா நம்ம கரண்ட் பில்லு, கேபிள் பில்லு, வாட்டர் பில்லு இந்த மாதிரி எல்லா பேமெண்ட்டுமே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பண்ற ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் 3.5% கமிஷன் கிடைக்கும். இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்றது? டைரக்ட் பே ஃபார் ஆப்பை பிளே ஸ்டோர்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யூபிஐ மூலமா வேலட்ல அமௌண்ட் போடணும். அந்த அமௌண்ட் வச்சு நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்றது இல்ல வேற ஏதாவது பேமெண்ட் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கே இது. ஆமா அத்தை, இதுல நம்ம பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே கமிஷன் கிடைக்கும். அது ரீட்டைலரா இருந்தாலும் சரி, தனிநபரா இருந்தாலும் சரி, 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு. அதுவும் 8 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல. இதுல பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குன்னு என்பிசிஐயும் பிபிபிஎஸும் வெரிஃபை பண்ணிருக்காங்க. சூப்பர் ஆப்டா இது. உடனே டைரக்ட் பே ஃபார் யூ ஆப்பை டவுன்லோட் பண்றேன். நாங்க 2 பேரும் ட்வின்ஸா பிறந்தப்போ எங்க அப்பா அப்படி கொண்டாடினாரு. உண்மையாவா? அப்புறம் ட்வின்ஸ் சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா? அன்ஐடென்டிக்கல்னாலும் உங்க 2 பேருக்கு கொஞ்சம் கூட ரிசம்பிளன்ஸே இல்லையே. வேற வேற மாதிரி இருக்கீங்க. பாக்குறது மட்டும் இல்ல, யோசிக்கிறது கூட வேற வேற மாதிரி தான் யோசிப்போம். என்னடா மாசமா இருக்கியா? பிரசவாணி நடக்கிற மாதிரி நடந்துட்டே இருக்கிற. அக்கா அங்க அடிக்காதக்கா, எனக்கு 2 நாள் இடுப்பு பண்ணிட்டு இருக்கிற. ஓ இடுப்பு வலியா? அதுக்கு ஒரு யோகாசனம் இருக்கு. யோகாசனம்? திலகா நான் சொல்லல ஒவ்வொன்றுக்கும் ஒரு யோகாசனம் இருக்குன்னு சொல்லி. யோகாசனம்னாலே சலிச்சுக்கிறாக்கா. என்னக்கா யோகாசனம்? உடத்தை தூக்கி இடுப்புல வச்சு நடந்தா தாராசன பாஸ்வ பங்கி. இடுப்பு நல்லது. அடிச்சு துவச்சு முறுக்கி புழிஞ்சா என்ன ஆசனம்? அர்த்த உத்தராசனம். வயிற்று நரம்பு போய் தாராளுக்கு நல்லா தான் இருக்குது. யோகாசனம் பண்ணுங்க. அங்க இங்க அங்க இங்க அங்க இங்க மூஞ்சி நிமிர்ந்து பூட்டி பெருக்குனா கூர்மாசன உத்கட்டாசன. முதுகெலும்புக்கு நல்லது. முதுகு புடிச்சிருச்சுக்கா. முதுகு பிடிச்சிச்சா? அதுவும் ஒரு யோகாசனம் இருக்கு.
அதுக்கு ஒரு யோகாசனமா ஆள விடு. இந்தியாவின் முதல் பெண் தொழிலதிபர் யார்? அதுவும் 6 எழுத்துல. டெய்லர் அக்கா. ஏய், எங்கடா காலையில விறுவிறுன்னு கிளப்பிட்ட? இன்னைக்கு என்னடி? சண்டே. கிரிக்கெட் ஆடி களைச்சு போற நாள். அப்ப அந்தந்த நாளைக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கரெக்டா பண்ணிடுங்க. சரி. ஜனவரி 26 என்ன டே? சுதந்திர தினம். அப்ப ஆகஸ்ட் 5 ரிபப்ளிக் டே. எதையாவது கரெக்டா சொல்றா. ஜூன் 5ன்றா. அன்னைக்கு என்ன நாள்னு தெரியல, ஆனா கண்டிப்பா சண்டே தான்ப்பா. டேய், அதுதான்டா ஃபாதர்ஸ் டே. அதுக்கு என்ன பண்ண? நீ தான் இன்னும் எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்கலையே. டேய், எனக்கு என்னடா பண்ண? ஒண்ணும் பண்ணல. மட்டைக்கு அக்கறை வச்சு உள்ள போடா. அத்தை இங்க பாருங்க அத்தை, சண்டே நீ கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொன்னா கூட மாட்டேங்கிறாரு. என்ன சும்மா அப்படி பார்த்தா இப்படியே நாக்குல விளையாட போயிட்டு உருப்படாம போறதுக்கா? ஓ, கிரிக்கெட் விளையாட போறவங்களாம் உருப்படாம போயிருவாங்க. அப்போ இந்த சச்சின், கம்பீர் இவங்களே யாருப்பா? அவங்க எல்லாம் இந்த வடநாட்டு எம்பின்னு நினைக்கிறேன். பாருடா, நல்லா சுறுசுறுப்பா விளையாண்டு இருந்தாதான் மூளை நல்லா வேலை செய்யும். படிப்பு நல்லா மண்டையில ஏறி பைய அப்படி கத்தியாட்டு கூரா இருப்பா. கூரா? இவனா படிக்கிறதுல இருந்து தப்பிக்கிறது? இவனை பேட்டை தூக்கிட்டு விளையாட போறான். நீ வேற. அப்போ கிரிக்கெட் விளையாடுறதுலாம் உனக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? இவன் வேற அருவாளை எடுத்துட்டு ஆடு வெட்டத்துக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறா. அடே, பக்கத்துல போனா அப்பதான் பந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் ஓட வேண்டியது இல்ல. போறேன் நீ தூரமா நிக்கிறது கேட்டா இருக்குது. இதுல பக்கத்துல போறதாப்பா. Dhoni comes out to bat. ஐயோ அம்மா. நான் நோ பால் அடிக்கவே இல்லண்ணா. எதுக்குன்னா உண்ணாக்கு தெரிக்கிற அளவுக்கு கத்துறீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி, கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே லாரி வந்து அடிக்கிற மாதிரி கனவு வச்சு அதுதான் மயக்கம் போட்டு வளர்ந்துட்டேன். மற்றபடி எனக்கு கிரிக்கெட்டுன்னா பயமெல்லாம் இல்லை. ஓ, தம்பிக்கு கூறலன்னு சொல்லிட்டே இருக்குல்ல. இப்ப பாரு, காய்கறி கூறல சும்மா தங்க நகமா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன ஒண்ணு, இந்த தக்காளி ஒண்ணு ரொம்ப விலை ஜாஸ்தி. கிலோ 350 ரூபா. ஏன்னா இந்தியோட கம்மியா ஒரு 4 மூட்டை அனுப்ப. இருக்கா அவனை பார்த்தா என்ன ஒரு இடிச்சவா என்ன இருக்குதா? அவனை எதையா பாக்குற? விவரம் இல்லாத என்ன நீ வாய்க்கு அந்த வேலை சொல்லி காய்கறி விப்பையா? யாரு இவரு? விவரம் இல்லாதவரு. கண்ணுல பார்த்த காய்கறி விலை சொல்றாரு. ஒரு கிலோ தக்காளி எவ்வளவு? அதான் சொன்னேன்லக்கா 350 ரூபா. 50? ஆமா. கத்திரிக்காய் 180. 40. ஆமா. வெண்டைக்காய் அக்கா. பாவக்காய் அக்கா. அவரைக்காய் அக்கா. அடே ஒரு காய்கறி நடந்தது உருப்பட்ட ஒரு காய்கறி வேலை ஆள விடுங்க சாமி. எதுக்கு இத்தனை மிஸ்டர் கால் கொடுத்துருக்கீங்க? உடனே கிளம்பி வர்றதா? அந்த ஃபங்க்ஷன் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நீங்க உடனே எப்படி கேட்க? சரி நீங்க வர. அக்கா அக்கா, நீ ஊருக்கு போறது ரொம்ப வருத்தமா தான் கேக்குது. இருந்தாலும் உனக்கு சீடை, முறுக்கு, தண்ணி, அப்புறம் சுகர் மாத்திரை எல்லாமே இதுல வச்சிருக்கிறேன். மாமா பாவம்க்கா. சரி கிளகாட்ட பூ கேட்டிருந்தா வாங்கிட்டு வரேன். அச்சோ, பூவா? பூ செடியே வச்சுக்கா. அண்ணாடு ஒரு பூக்கு டெய்லி குளிச்சு தலையில வச்சுக்கா. சரியா? மாமா பாவம்க்கா. டேய் சூரியர் வா. ஆத்த ஊருக்கு போகுது. அங்க கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்துடுறா. இல்ல பஸ் ஏத்தி விட்டு வந்துரு. சட்டை போட்டு. ஆனா சட்டை இங்க போறதுக்கு எது சட்டை? அதுக்கு நீ இப்படியே வா. ஆனா பரவாயில்ல, அப்படியே போயிட்டு வரல. போ. வண்டி சாவி இந்த எந்த வண்டி சாவி விட்டுறாரு. போயிட்டு வா. அது மாமா பாவம். இல்லக்கா,
ஒரு டீ போடு. இதுல இஞ்சி இல்ல. இதுல அதிமதுரம் இல்லையே. இதுல மனமே இல்லை. இதுல திடமே இல்ல. இந்த டீல திடம், மனம், சுவை எதுவுமே இல்லை. இது முதல்ல டீயே இல்ல, காஃபி. திலகா, முதல்ல ஒரு டீ போடுறதுனா எப்படின்னு தெரிஞ்சுக்க. நல்ல சூடான ஒரு டம்ளர் பால்ல கரெக்டான அளவு தூளை எடுத்து போட்டா என்னடா அத்தை இப்ப சேர்த்து விட்டு வண்டி இல்ல. அவங்க யாரும் தான் சொன்னாங்க. நான் தான். என்னடா பண்ணி தொலைச்ச? சரி நீ எப்ப நம்ம வீட்டுக்கு வர போறாங்கன்னு சொல்லி ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கப் டீ சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டு வந்தேன். அக்கா, திடம், மனம், சுவை இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நானே டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். நீங்களும் டைரக்ட் பே ஃபார் ஆப் மூலமா சேவிங்ஸ் அண்ட் எர்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் கமிஷன் கிடைக்கும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு.